மேட்ச்சு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மளை அநியாயம் பண்ணிட்டாங்களே. அஸ்வின் இருக்கார், நம்ம ஊருக்காரே இப்படி அநியாயம் பண்ணிட்டாரு. ஜடேஜா இப்படி ஒன்றா அப்படி போட்டு தூக்கிட்டாங்க. என்ன கதை இது? ஸ்பிரிட் ஆஃப் த கேமே கிடையாது. ரூல் புக்குன்றாரு. அவர் புக்கை போட்டு தாயப்பா சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புரியல. எப்படியும் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். கப்பு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இங்கே தான் இருக்கிற அப்படி சென்னையில். ஆனால் இப்படி பண்ணுற அப்படி வணக்கம். ஐ ஹவ் நத்திங் டு டாக். நான் ஆர்சிபி ஃபேன். ஆக்சுவலி மேட்ச் கூட்டு போனோடனே வந்தேன். ஈசாலா கப் நாம்தே. ஆமாம் இருந்தது போட்டு வந்தேன். சிஎஸ்கே மேட்ச்சு ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. கேமரா பார்த்து பேசு. ஈசாலா கப் நாம்தே. மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்றைக்கி இல்லைண்ணே. சிஎஸ்கே வின்னு, பட் இருந்தாலும் லிட்டில் பிட் ஸ்லோவாக போனனால இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அண்டு பெரிய ஏமாற்றம் என்னென்னா தோனி வந்து பேட்டிங் இறக்காது. பட் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து இட் வாஸ் அல்டிமேட். ஓவரால் இந்த ப்ரோக்ராம் வந்து வெரி குட். மேட்ச் வந்து நாட் அப் டு த மார்க். ஆக்சுவலி என்னென்னா வந்து ஃபேன்ஸுக்காக தான் மேட்ச் ஆடுறாங்க. ஓகேவா? இப்போ மற்ற டீம்லாம் பார்க்குறீங்க. சென்னை வந்து ஒரு குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு நாள் கிளிக் ஆகுதுனால தான் மேட்ச் ஏதோ ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து சென்னையில் வந்து கலெக்டிவ் டேலண்ட் அப்படின்னா ரொம்ப கம்மி. அது இல்லாமல் தோனி பேஸ்டுக்காக தான் சென்னை இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸை ஹாப்பி பண்ணுறதுக்காகவாச்சும் தோனி வந்து ஆல்ரெடி நிறைய இன்ஜுரி இருக்கலாம் தெரியும். ஒரு 10 ரன் முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஃபேன்ஸ்க்காகவாச்சும் இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ்க்காகவாச்சும் சும்மா வந்து ஒரு பேட்டிங் ஆடி இருக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம். எவ்வளோ பேர் சும்மாலாம் வரல. எவ்வளோ பேர் எவ்வளோ காசுலாம் செலவு பண்ணிருக்காங்க. சும்மா வந்து தோனி ஒரு ஹையாச்சும் சொல்லியிருக்கலாம். என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னே கடைசி வரைக்கும் தெரியல. திருப்பி தோனியை வச்சு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை தோனி மட்டும் தான் சிஎஸ்கேவா, இல்லை தோனி மட்டும் தான் பிளேயரா, இல்லை அவர் மட்டும் தான் எல்லாமே வா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஒரு பிளேயரை வச்சே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் பார்க்குறேன். இப்போ சிவம் துபே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் இவரை கிரியேட் பண்ணிட்டாங்க. சரி வந்து ஒரு பேட்டிங் ஆடி மக்களை வந்து ஜாலியாச்சும் பண்ணிட்டு போனாலும் அதுவும் கிடையாது. என்ன வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கு. இதுவே எனக்கு ஃப்ரீ டிக்கெட் தான், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். நான் வந்து கிரிக்கெட்டுக்கு எதிரெலாம் இல்லை தலை. ஆனால் வந்து இவங்க பண்ணுற ரொம்ப பாலிடிக்ஸான விஷயம்லாம் ரொம்ப அப்ரப்டாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட பால் அதெல்லாம் தூக்கி அடிச்சாங்க, ஸ்டே பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் என்ன பண்ணாங்க? ஒரு 4-5 பாலை தூக்கி அடித்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. ஒரு தோனியை பேச வைக்கலாம். இது லாஸ்ட் மேட்சான்னு கூட தெரியல. சும்மா பேச வைக்கலாம், ஏதாவது பண்ணலாம். நீங்கள் பாட்டும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ எப்படி இருந்தாலும் ஃபேன்ஸ் கத்துறவங்க கத்திட்டே இருக்க போகிறாங்க. தோனின்னு கத்துறவங்க 7 டிஷர்ட் போடுறவங்க போட்டுனே தான் இருப்பாங்க. அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தானே அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆமாம், ஆடி இருக்கணும். தோனின்னு கத்துறவங்கல்ல வந்து ஆடி இருக்கணும்ல. நான் சொல்கிறேன், ஒரு 5 ரன் முன்னாடியாச்சும் வந்து ஆடி இருக்கலாம்ல. உங்களுக்கு இன்ஜுரி இருக்குது, எல்லாமே எங்கள் கன்சர்ன்லாம் புரியுது. நீங்கள் ஆன உடனே பெருசாக ட்வீட்லலாம் போடுறீங்க. தோனி சிஎஸ்கே அஃபிஷியல்ஸ் எல்லாம் போடுறீங்கல்ல. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். அஃபிஷியல் பேஜில் போகிறீங்களா, தோனிக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஓகேப்பா 20 ஓவர் கீப்பிங் பண்ணுறாரு, ஓகேப்பா, அதுலேயும் வந்து இன்ஜுரியோட தான் பண்ணுறாரு, என்னென்னமோ இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒரு 5 ரன் வந்து அடிக்கலாம்ல. யாருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது வேர்ல்டில்? நீங்கள் அதையே ஹைப்பாக கிரியேட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான்.